இருக்கீங்க? சரி, இப்ப இருந்து விடுபட்டாரு. தருமபுரி பண்பலை 102.5 விடுதலை வினாக்கள் நிகழ்ச்சி இருந்திருக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் மதுரை மாவட்டம் சொல்லுங்க சண்முக சுந்தரம், உங்களுக்கு குறிப்பு பாருங்க. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு ஏற்கனவே முதல் 3 குறிப்புகள் கொடுத்திருந்தோம் இல்லைங்களா? முதல் 3 குறிப்பு சொல்லிட்டு அடுத்த குறிப்பு உங்களுக்கு சொல்றேன். முதல் குறிப்பு வந்து புகழ்பெற்ற கல்வியாளர், வரலாற்று ஆசிரியர், அது மட்டும் இல்லாம இவர் பேராசிரியராகவும் இருந்திருக்காங்க. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல வந்து தலைவராகவும் இருந்திருக்காரு. KN பணிக்கர். எப்படிங்க ஐயா, எப்படி சொல்றீங்க KN பணிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு? சூப்பர், வாழ்த்துக்கள், அருமையா நல்ல சரியா சொல்றீங்க. KN பணிக்கர் என்பது சரியான பதில். இவரு பாத்தீங்க அப்படின்னா கேரளா மாநிலத்துல சேர்ந்தவர். குறிப்பா கேரளா வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைவராக பணியாற்றி இருக்கிறாரு. கேரள அரசோட சாகித்ய அகாடமி விருது 2017 ஆண்டு பெற்றிருக்கிறாரு. குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல வரலாற்று துறை தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. காலனி ஆட்சியில மக்கள் வந்து போராட்டங்கள் மற்றும் கலாச்சார மாற்றங்களை ஆய்வு செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய 89வது வயதில் மறைந்தார். கேரளாவோட குருவாயூரில் பிறந்தவர். KN பணிக்கர் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க. அந்த பாடலை கேட்போம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பரம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு